இந்த உலகத்தின் மேல இருள் வரும், காரிருள் மூடும், ஆனால் கர்த்தர் உன்மேல் உதிப்பார். நம் இருளை பார்த்து பயப்படக்கூடாது. ஒரு தேவ பிள்ளை இந்த உலகத்தில் நடக்கிற சம்பவங்களை பார்த்து பயந்தால் பரலோகத்திற்குள்ளே பிரவேசிக்க முடியாது. பயப்படுவதே விக்கிரக ஆராதனைக்கு அடையாளம். பயம் அவிசுவாசத்தை கொண்டு வரும். அவிசுவாசமே ஒரு அசுத்தாவினுடைய கிரிகள். தேவன் பயத்தை கொடுக்கவில்லை. அப்பா பிதாவை என்று கூப்பிடுகிற புத்திர சுவிகரத்தின் ஆவியை தந்திருக்கிறார். பயம் கொண்டு வருவது பிசாசு. ஒரு கிராமத்தில் இயேசுவை சொன்னால் அடிக்க வருகிறார்கள். அப்ப எப்படி கர்த்தர் இறங்குவார்? கர்த்தர் யாருக்கு இறங்குவார் தெரியுங்களா? மனம் திரும்புகிற பட்டணத்திற்கு, மனம் திரும்புகிற கிராமத்திற்கு, மனம் திரும்புகிற தேசத்துக்கு தான் கர்த்தர் இரக்கம் செய்வாரே தவிர மனம் திரும்பாத தேசத்திற்கு, மனம் திரும்பாத பட்டணத்திற்கும், மனம் திரும்பாத கிராமத்திற்கும் கர்த்தர் இறங்கவே மாட்டார் என்பதை நான் பதிவு செய்கிறேன். இயேசு கிறிஸ்து முதல் பிரசங்கமே மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது. மனம் திரும்பணும். மனம் திரும்புகிறவங்களுக்கு தான் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்துவார், ரட்சிப்பை கொடுப்பார். எனக்கு ஆண்டவரை பத்தி சொன்னார்கள், நான் விசுவாசித்தேன், மனம் திரும்பினேன், இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டு இருக்கிறேன். நான் மனம் திரும்பாம நான் எதிர்ப்பு தெரிவித்திருந்தால் நான் ரட்சிக்கப்பட்டு இருப்பேனா, இல்ல கர்த்தருடைய தீர்க்கதரிசியாக இன்றைக்கு இருந்திருப்பேனா? இன்றைக்கு சுவிசேஷம் சொன்னால் டாக்ஸ் கொடுத்தால் எதற்காக கொடுக்கிற, எங்க ஊர்ல எதற்காக தருகிற, எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள் அல்லவா? அப்ப எதிர்ப்பு தெரிவிக்கிற பட்டணத்திற்கு, கிராமத்திற்கு, தேசத்திற்கு எப்படி கர்த்தர் இறங்குவார்? அந்த பட்டணமோ கிராமமோ தேசமோ மனம் திரும்பினால் நிச்சயமாக கர்த்தர் அந்த தேசத்தை, அந்த பட்டணத்தையும் கிராமத்தையும் ரட்சிப்பார், காத்துக்கொள்வார்.